ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தான் கதை நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போக ஆரம்பிக்கும். ஸோ கதையை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற அந்த வில்லேஜ்க்கு இன்னொரு ஒருத்தன் புதுசாக அந்த இடத்துக்கு வரான். வில்லேஜ் மக்கள் எல்லாருமே ராமனை வந்து சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. அயனை மேக் பண்ணுறதுக்கு மேன் பவர் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எல்லாருக்கும் ராமனை கொடுக்குறான். அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. நீ தான் இது எல்லாத்தையும் தயார் பண்ணியாமல் அவனுக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும்னு ஒரு பொண்ணு கேட்கவும், என்னோட பர்னஸ்குள்ளே நிறைய ஆக்சிஜனை பம்ப் பண்ணுற பொண்ணு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு செங்கோ சொல்லவும், இப்படி ஆபியஸாக வெளியே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு கொஹாக்கு யோசிக்கிறா. கீன்றோ இந்தாங்க டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு குரோம் கொடுக்கவும், ரூல்ஸ் தான் வெளியாளுங்க கொடுக்குறத நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கீன்றோ சொல்லவும், கோல்டன் ஸ்பியரை தந்துருன்னு குரோம் சொல்கிறான். சீஃப் கொஹாக்குவும் அந்த புதுசாக வந்தவனும் ராமன் சொல்லி எதையோ வித்துட்டு இருக்காங்க. மக்களும் டேஸ்டா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சீஃப் கேட்கிறாரு. போய் டேஸ்ட் பாப்பமா அப்படின்னு அவன் சொல்லவும், கூட இருக்கிறவா அடிக்கிறா. தான் கொஞ்சம் வருத்தப்படுறா. ஹஹா, எவ்வளோ தூரத்துக்கு அவங்க ராமன் சாப்பிட்றாங்களோ அவ்வளோ அதிகமாக அவங்க வேலை பார்த்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ரொம்ப தாகமாக இருக்கு, ஒரு கோலா கிடைச்சா நல்லா இருக்குன்னு ஒருத்தன் சொல்லவும், கோலாவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். புதுசாக ஒருத்தன் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கிறத கொஹாக்கு நோட்டீஸ் பண்ணிட்டு, கை சிம்பிளாக சொல்லியிருந்தேன் பிரச்சனை அப்படின்னு கொஹாக்கு சொல்கிறா. நீ அந்த லாங் ஹேர் மேனுக்கு தானே வேலை பார்க்க அப்படின்னு சொல்லி அந்த ஒருத்தனை எல்லாரும் சுற்றி வளைக்கிறாங்க. இந்த லாங் ஹேர் மேனை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே. நான் ஸ்டாச்சுவாக இருந்து வெளியே வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் ராமன் ஸ்மெல்லை நோக்கி வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உன்னை பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன், நீ ஆசைக்கிறீங்கன்னு தானே செங்கோ கேட்கவும், இவனை உனக்கு தெரியுமான்னு கொஹாக்கோ கேட்குறா. இல்லை தெரியாது, என் காலத்தில் இருந்த ஒரு சீப் மெஜிஷியன் மொக்கையான கேள்வியெல்லாம் புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லவும், ஆக்சுவலி நான் ஒரு மென்டலிஸ்ட் மெஜிஷியன் கிடையாது, பயத்தில் என் கை நடுங்குது, நான் வேற அந்த அற்புதமான ராமனை கீழே போட போறேன்னு சொல்லவும், அப்படியா பரவாயில்ல ஏன்ட்ட கூட நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கீன்றாத வாங்க போறான். அவனை பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரியல. அண்ட் இவன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே போய் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கொஹாக்கோ நினைக்கிறேன். சரி நீ சுக்காசாக்கு ஒர்க் பண்றியோ பண்ணலையோ, சாப்பிட்ட ராமனுக்கு எல்லாரும் வேலை பார்க்கணும் அப்படின்னு செங்கோ சொல்றான். பர்னஸ்க்கு ஆக்சிஜன் கொடுக்குறத இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யுசரியாவும் டைஜுவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு செங்கோ கேட்கவும், புரிஞ்சு போச்சு, என்ன டயர்டாக்கி என்கிட்ட இருந்து உண்மையை வாங்கலாம்னு நினைக்கிறல்ல, டைஜோ எப்பவும் போல ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறான் அப்படின்னு கென் சொல்றான். கண்டிப்பா இவன் லாங் ஹேர் மேனுக்கு தான் வேலை பார்க்கறான்னு கொஹாக்கோ சொல்லவும், கென் உண்மையை சொல்லி எதுக்காக நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது எல்லாத்தையும் நான் பார்த்த அப்புறம் என் மனசு கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு கென் சொல்றான். கென்னை இங்க அனுப்பி வச்சது சுகாசா தான் அப்படிங்கறத அவனே ஒத்துக்கிட்டான். நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் ஒருக்குன ஈரமா வந்துட்டு ஒரு ஷேப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சுகாசா தான் என்ன இங்க அனுப்பி வச்சா, முக்கியமா செங்கோ நீ இறந்துட்டியான்னு பாக்குறதுக்கு தான். இன்னும் உயிரோட தான் இருக்கான் சுகாசா அப்படின்னு நான் சொல்லணும்னு தான் ஆசை. பட் இரும்பு உருக்கி நீ இரும்புல வெப்பன்ஸை மேக் பண்ணா உன் சைடு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கென் பார்த்தா, நம்ம ஹீரோ ஒன்னும் வெப்பன் எதுவுமே செய்யல, ஒரு சின்ன வில்லேஜை மட்டும் தான் நான் பார்த்தேன், செங்கோ இன்னும் உயிரோட இல்ல, இப்படி நான் ரிப்போர்ட் பண்றது உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும், நீ அப்படி சொல்றதா இருந்தா எனக்கு டபுள் ஓகேன்னு செங்கோ சொல்லவும், நான் ஒன்னும் இதை நியாயத்துக்காக எல்லாம் பண்ணல, நீயும் சுக்காசாவா இறந்தாலும் எனக்கு எந்த கவலையோ கிடையாது, ஜஸ்ட் நான் வின்னிங் சைட்ல இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான். கிங்டம் ஆஃப் சயின்ஸ் பத்தி யோசிக்கும் போது டேஸ்டான ராமன் இருக்கு, கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், பட் சுக்காசா ஆர்மியில கஷ்டமான வேலை கிடையாது, எனக்குன்னு தனி ஹைரமே இருக்குன்னு சொல்லவும், ஹைரம்னா என்னன்னு வீக்கா கேட்கவோ, சின்ன பொண்ணுங்களுக்குலாம் அது தெரியக்கூடாதுன்னு கென் சொல்றான். சகிரி கென் தானே பசமை இவனை இப்பவே கொண்டுலாமான்னு கொஹாக்கோ கேட்கிறா. ஒரு வேளை அவன் திரும்ப போனா சுகாசா நம்மள தேடி வந்துருவான், கேம் ஓவர், இந்த அயனை வச்சு நான் என்ன பண்ண போறேங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணு கென் அப்படின்னு செங்கோ சொல்லவும், எனக்கு ஒரு ஸ்வாட தந்துட்டேன்னா நான் உன் பக்கம் வந்துருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கென் கேட்கவும், இல்ல நான் அதை வச்சு ஜென்ரேட்டர் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டோனேஜ் காலத்துல ஜென்ரேட்டர் ஆயிருக்கு வாய்ப்பே இல்லைன்னு கென் நினைக்கிறான். தேவையான காப்பர் இருக்கு, இதை வச்சு நம்ம வயர் பண்ணணும், பட் மேக்னட்ஸை கிரியேட் பண்ண நமக்கு லைட்னிங் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கரெக்டா அந்த இடத்துல மேகமூட்டமாகுது, லைட்னிங்கும் வருது, இது ஹெவனோட ரேஸ் தான், எல்லாரும் சீக்கிரம் உள்ள போங்க அப்படின்னு வில்லேஜ்ல எல்லாரும் சேஃப் ஆகுறாங்க. போச்சு நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்ல, சீக்கிரமா நம்ம தண்டரை கேட்ச் பண்ணி ஆகணும்னு செங்கோ சொல்றான். என்ன இந்த ஜென்ரேட்டர் லைட்னிங்ல ரன் ஆக போதா அப்படின்னு கென் கேட்கவும், இல்ல பவர்ஃபுல்லான மேக்னெட்ஸ்ல அப்படின்னு செங்கோ சொல்லுதுவன், நம்ம கிட்ட தான் மேக்னெட் இருக்குல்லன்னு ஸ்வீக்கா கேட்கறா. இதெல்லாம் பார்த்தாது ஸ்ட்ராங்கான மேக்னெட் வேணும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சீக்கிரமா காப்பரை உருக்கி அதை வயரா மாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹக்குஷில்ல இருக்கிற லேக்கர் கோட்டிங் வேணும்னு சொல்லவோ, லேக்கரை எடுத்துட்டு வந்துட்டேன்னு ஸ்வீக்கா கொண்டு வந்து கொடுக்குறா. ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம ஹீரோ ஒரு கட்டையை எடுக்கிறான், உருக்குன காப்பரை வயர் ஷேப்புக்கு ஊத்தி வயரை கிரியேட் பண்றாங்க. புதுசா வந்த ஆளு பிரிட்ஜை உடைக்கிறான்னு ஒரு பொண்ணு கத்திட்டு போறா. அவன் ஈவல் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனாலதான் ஹெவன் நம்ம மேல கோபமா இருக்கு அப்படின்னு சில பேர் வந்துட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. இதுக்கெல்லாம் நமக்கு நேரோல லைட்னிங் பேரும் செங்கோ யோசிக்கவும், நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், ஸ்வீக்கா கொஞ்சம் ஃபிளவர்ஸை பறிச்சுட்டு வா, இந்த ஃபைட்டுக்கு ஸ்வாட் தேவையில்லை, ஃபிளவர்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு கென் வந்துட்டு ஃபிளவர்ஸ் நீட்டவும், இவன் தான் கொஹாக்கோ கூட்டிட்டு வந்த அந்த மந்திரவாதியா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. ஹெவனோட ரேஜ் நாங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லவும், உன்னால முடியுமா, நாங்க எப்படி அதை நம்புறதுன்னு கேட்கவும், வேணா சிம்பிளா ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு கையில இருக்கிற பூவை மறைய வைக்கிறான். அந்த கை பின்னாடி தானே இருக்குன்னு கொஹாக்கோ கேட்கவும், ஆனா அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இதை பார்க்க முடியாது,
என்னதான் சீப் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாலும் அவங்ககிட்டயும் கொஞ்சம் திறமை இருக்கு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். சரி இப்ப அந்த ஆளுங்க எல்லாம் திரும்ப போயிருந்தாங்க. இது கேட்க கிரேசியா இருந்தாலும் கண்டிப்பா இதை பண்ண முடியும். நாசால மாசக்கின்னு ஒருத்தர் இருந்தாரு. லைட்னிங் கேட்ச் பண்ணி பவர்ஃபுல்லான மேக்னெட் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. குரோம் மேக்னெட்ஸ் இந்த உயரமான மவுண்டன்ல தான் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா இந்த இடத்துல தான் லைட்னிங் அதிகமா விழும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோவோட கால்குலேஷன். ஜீன்ராவோ நம்ம ஹீரோ டீமை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. போய் ஹெல்ப் பண்ணலாமாப்பா அப்படின்னு கீன்ரோ கேட்குவோம். அதெல்லாம் வேணான்னு ஜீன்ரோ சொல்றான். ஒரு லாங்கான ஸ்டிக் மாதிரி ஏதாச்சும் இருந்தா ஆண்டனா மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு குரோம் யோசிக்கவும் குஹாக்கோ வந்துட்டு கீன்ரோவோட ஸ்பியரை பாக்குறா. நான்லாம் இதை தரமாட்டேன் நம்ம சொல்லவும் ஒன்ட்ட யாரா கேட்டான். குஹாக்கோ அதை வந்து பிடிங்கிட்டு போயிருந்தா. மேக்னெட்ல டக்குனு அதை காப்பரை வச்சு சுத்தி கரெக்டா அந்த லைட்னிங் கேட்ச் பண்ணிட்டாங்க. நம்மளோட மேக்னெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இது ரொம்பவே கிரேசியா இருந்துச்சு. அதுவும் இந்த ஸ்டோன் ஏஜ் காலத்துல நீ இதை பண்ணிருக்க அப்படின்னு கென் சொல்றான். எலக்ட்ரிசிட்டி இப்ப நம்ம ரீச் பண்ற இடத்துல தான் இருக்கு அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஏய் நம்ம ஜெனரேட்டர் தயார் பண்ண போறோம். குரோம் ஹாப்பியா இருக்கான். கோல்டன் ஸ்பியர் சல்லியா நொறுங்கிட்டு சாரி கீன்ரோ அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. ஆமா வந்துட்டு கோல்டன் ஸ்பியர் இருந்துச்சு எங்க போச்சு அப்படின்னு ஜீன்ரோ கலாய்க்கிறான். அவனை அடிச்சு போட்டு கீன்ரோ அங்க இருந்து போறான். ஜெங்கோ இந்த மேக்னெட்ஸ் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன்ப்பா. இது ரெண்டுமே எப்படியோ என்ன தள்ளுது அப்படின்னு சொல்றா. அதோட போல் டைரக்ஷனை மாத்த அப்படின்னு நம்ம ஹீரோ திருப்பினா அது ஈஸியா ஒட்டிக்கிடுது. ரோரி மெடிசனை கண்டுபிடிக்க நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னு குரோம் நினைக்கிறான். விண்மெல் டர்பைன் கிரியேட் பண்ண போறியா இல்ல நியூக்ளியர் பவர் பிளான்ட் கேன் கேட்கலாம். பவர்ல ஓடுற ஜெனரேட்டர் தான் ஜென்கோ சொல்றான். ரவுண்டு ஷேப்புக்கு வெட்டி எடுக்கணும் அப்படின்னு ஜென்கோ சொல்லிட்டு இப்ப அதை கரெக்டா வெட்டி எடுக்கிறாங்க. ராண்டம்னு ஒன்னு குரோம் கொண்டு வரான். டைமண்டுக்கு அடுத்த செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மினரலை வச்சு அந்த காப்பரை வந்து ஷேப்பனிங் பண்ணிட்டு இருக்காங்க. காப்பர் வயர்ல நம்ம ஹீரோ இன்சுலேட்டரை தயார் பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஜெங்கோவா மோஞ்சியா மார்ஷ் மலை மாதிரி இருக்குன்னு கேட்கவும் லேக்கர் பாய்சனிங் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஒரு வழியா ஜெனரேட்டரை இவங்க தயாரிச்சிட்டாங்க. ஆனா கரெக்டான டைமிங்ல பர்ஃபெக்டா அதை ஒரே மாதிரி சிங்க்ல சுத்தணும். தப்பா மாத்தி சுத்திட்டா அது உடஞ்சிரும். பர்ஃபெக்ட் சிங்க்ல இருக்கிற ரெண்டு பேரும் யோசிக்கவும் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் ஞாபகம் வராங்க. எவ்வளவு ஆசமா இருந்தாலும் சரி நாங்களாம் ஹெல்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு கீன்ரோ சொல்றான். செஞ்சு கொடுத்த கோல்டன் ஸ்பியரை நம்ம உடச்சிட்டோம் தான் அவன் கோவமா இருக்கான்னு ஜெங்கோ சொல்லவும் இந்த எலக்ட்ரிசிட்டி மட்டும் இருந்துச்சுன்னா கோல்டன் சில்வர் ஸ்பியரை அசால்ட்டா கிரியேட் பண்ணலாம். அதை பாலிஷிங்கும் பண்ணலான்னு கென் சொல்லவும் எலக்ட்ரிக் பாலிஷிங் ரொம்பவே கஷ்டம்னு ஜெங்கோ சொல்லவும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கென் சொல்றான். கீன்ரோ இமேஜின் பண்ணி பார்த்து சரின்னு வந்து சுத்துறாங்க. உண்மையிலே அவங்க சுத்தும் போது எலக்ட்ரிசிட்டி வருதா என்ன அப்படின்னு கென் கேட்கவும் இதுதான் பாம்பு ஃபைபர் அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். இது கண்டிப்பா இவ்வளவு உயரத்துல இருக்குமான்னு குஹாக்கோ கேட்கவும் கண்டிப்பா இவ்வளவு உயரத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இவ்வளவு ஹைட்ல நம்ம வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். பாம்பு ஃபைபரை யூஸ் பண்ணி இவன் லைட் பல்பை கிரியேட் பண்ண போறானான்னு கென் கேட்கவும் குரோம் நைட்டை பார்த்து நீ பயப்படுவேன்னு கேட்கவும் ஆமா இருட்டை பார்த்து நான் ரொம்பவே பயப்படுவேன் அப்படின்னு குரோம் சொல்லவும் நாங்க இருந்த காலத்துல யாருமே இருட்டை பார்த்து பயப்பட மாட்டோம். அதுக்கு எடிசனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் கண்டுபிடிச்ச லைட் பல்ப் 24 மணி நேரமும் வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு உதவியா இருந்துச்சு. ஹியூமனிட்டி இருள பீட் பண்ணுச்சு. ஸோ இந்த காலத்தோட வெளிச்சத்தை நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அதுல எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கவுமே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா ஸ்டோன் ஏஜ் காலத்துல நம்ம ஹீரோ எலக்ட்ரிசிட்டியை மட்டும் இல்ல லைட்டையும் சேர்த்து கண்டுபிடிச்சிருக்கான். பட் லைட் கண்டுபிடிக்கிறது இவங்களோட மெயின் டார்கெட் இல்ல, எலக்ட்ரிசிட்டி தான் இவங்களுக்கு மெயினா தேவை. இனிமேல் தான் கதை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.